எந்த சூழ்நிலையிலையும் கணவனுக்கு சூழ்நிலை தெரியாது. ஒருவேளை சமையல் செஞ்சு அப்படியே அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கும்போது கணவனுக்குள்ள திடீர்னு வா, திடீர்னு எனக்கு ஒரு காரியம் இருக்குன்னா அங்கேருந்து எரிச்சு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசப்படாது. உடனே கீழ்ப்படியணும், உடனே கீழ்ப்படியணும். மனைவிமார்கள் சாந்தமாக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இயேசுவை காண்பிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சும்மாவாக இருக்கிறேன், சமைச்சிக்கிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு தானே சமைக்கிறேன், இப்போ பார்த்து கூப்பிட்றீங்க சொல்லக்கூடாது. கணவருக்கு விஷயம் தெரியாது, நீங்கள் சீரியஸாக சமைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அவருக்கு ஒரு அவசரம், நீங்களே வந்து குடிக்க வேண்டியதானே, தண்ணி நீங்களே எடுக்க வேண்டியதானே. கடின வார்த்தை வரக்கூடாது. சாந்தம். பெண்கள் என்றால் அமைதலும் சாந்தலுமான குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுதுன்னு வசனம் சொல்லுகிறார். அமைதியான பேச்சு, சாந்தமான பேச்சு, இதுதான் உங்களுக்கு ரொம்ப அழகு. பெண்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு இந்த சாந்தம் அமைதல் உள்ள வார்த்தைகள் ரொம்ப அவசியம் என்று வேதம் சொல்லுகிறாரு. இது எப்பவுமே நம்ம மனதில் பதித்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். மனைவிகளுக்கு மட்டும் சொல்லிட்டு ஆண்டவர் விடுவது இல்லை. ஆண்டவர் புருஷர்களுக்கு சொல்கிறார், புருஷர்களே உங்களுடைய மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள். கொலைசியர் 3:19 பார்த்தீங்களா? புருஷர்களே நீ உன் மனைவியினிடத்தில் அன்பு கூறணும், கசந்து கொள்ளக்கூடாது. நான் அதை பார்த்தேன், அன்பு கூறுங்கன்னு சொல்லி விட்டுருக்கலால் ஆவியானவர். நான் யோசித்து பார்த்தேன், என்ன ஆண்டவர் அன்பு கூறுங்கள்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாமே, கசந்து கொள்ளாதருங்கள்னு ஏன் சொல்லி வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டால், சில சமயம் நமக்கு கசப்பு வர்ற மாதிரி அவங்க நடந்து கொள்ளுவாங்க, ஆனால் நீங்கள் கசந்து கொள்ளக்கூடாது. சில சூழ்நிலையில் டக்குன்னு ஒரு கோபம் வந்துடும், அந்த அவங்களுடைய சூழ்நிலை நமக்கு தெரியாது, அப்போது என்ன பண்ணோம், கசந்து கொள்ளக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்ல, அன்பு கூறுங்கள். மனைவியினிடத்தில் நிறைய கணவன்மாருக்கு மனைவி மேலே கசப்பு இருக்குது. அப்படி இருந்தால் மனம் திரும்பிடணும். அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். சில மனைவிமார் செய்கிற சில ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, என்றைக்கோ பேசினதை கசப்பாக உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க சில புருஷன்மார்கள். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய மனைவி உனக்கு துணையாக இருக்க தேவன் கொடுத்த ஒரு மனைவி, ஏற்ற துணை. ஒரு சூழ்நிலையில் சில வார்த்தை வந்திருக்கலாம், சில பேச்சுகள் வந்திருக்கலாம், அதனால் மனைவியை கசந்து கொள்ளக்கூடாது. அவ்வளோ வந்து சத்துரு வரல, உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையாய் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதனால் கணவன்மாரும் மனைவியினிடத்தில் அன்பு கூறணும், கசந்து கொள்ளக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறார். இதில் ஒரு ரகசியம் என்னென்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 7ஆம் வசனம். எல்லா புருஷன்மாரும் கவனிங்க வசனத்தை. அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் உங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். புருஷர்களுக்கு தான் பாருங்கள் பெரிய நீண்ட வசனம். ஆண்களுக்கு என்ன வேணுமா? விவேகம். இந்த விவேகம் இல்லாதனால்தான் நிறைய குடும்பத்தில் குழப்பம், பிரச்சனை, சண்டை. வசனம் சொல்லுது நீங்கள் விவேகத்தோடு வாழணும். ஏன்னா மனைவி பலவீன பாண்டம். அதுக்கு என்ன அர்த்தம்? சரீர பலத்தை இங்கே குறிப்பிடலை. மனைவிக்கு இருக்கிற பலவீனம் என்ன தெரியுமா? என்ன பலவீனம்னு சொன்னால், என்னுடைய கணவர் ஆண்டவருக்கு பிறகு என்ன தான் அதிகமாக நேசிக்கணும். இதுதான் மனைவியினுடைய பலவீனம். அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் பலவீனம் தானே. உங்கள் கணவர் உங்களை விட அவங்க அம்மாவை நேசிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா வந்தது பிரச்சனை, உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் தாய், ஒரு பக்கம் மனைவி, 2 பேரையும் சமாளித்து போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் பெண்களை விட ஆண்களுக்கு தான் ரொம்ப நெருக்கடி. அப்போ விவேகம் ரொம்ப தேவை. இல்லாட்டா இந்த பக்கம் என்ன உங்கள் அம்மா தானோ, அப்போ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னடா நேற்றுக்கு வந்தவோ உனக்கு பெரிய ஆள் ஆகிட்டா, நான் உன்னை பெற்று வளர்த்து ஜோம் பண்ணி உனக்கு எவ்வளோ ஜோம் பண்ணி இன்னைக்கு அவள் சொல்கிறத கேட்டு வந்து நிற்கிற அப்படின்னு வரும். இந்த 2க்கு இடையில யார் கஷ்டப்படுறது? புருஷர்கள் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, விவேகத்தோடு நீங்கள் வாழணும். 2ஐயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த பக்கம் அம்மாவையும் விட்டு கொடுக்கக்கூடாது, மனைவியும் விட்டு கொடுக்கக்கூடாது. தாயே நேசிக்கிற அன்பை வெளிப்படுத்தணும், மனைவியை நேசிக்கிற அன்பையும் வெளிப்படுத்தணும். இதுக்கு தான் வசனம் சொல்லுது, விவேகத்தோடு நீங்கள் வாழணும் என்பதாய். அப்போது மனைவியினிடத்தில் நீங்கள் அன்பு ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் உங்களுடைய மனைவி ஏற்ற துணை, அது ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இதனால தான் தன்னுடைய புருஷன் தன் தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான்.
அப்பா அம்மாவே இல்லாத காலத்திலேயே ஆதாம் ஏவாள் காலத்தில் ஆண்டவர் தாய் தகப்பனும் மாமனார் மாமியாரும் கர்த்தர் தான். ரெண்டு பக்கமும் மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் கர்த்தர் தான். அப்போவே ஆண்டவர் சொல்கிறார் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில், தன் தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். ஆதாமுக்கு எங்கே தாய் தகப்பன் இருந்தாங்க? அங்கேயே ஆண்டவர் எழுதி வைக்கிறார் வரப்போகிற சந்ததிக்கு. அதே மாதிரி 3 இடத்துல இயேசு தன் வாயினால் சொல்லுகிறார், தன் தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். எபேசியர்ல 3வது சொல்லுகிறார். 3 இடத்துல சொல்லப்படுகிறது இந்த வசனம். அதுக்கு அர்த்தம் தாய் தகப்பனை வீட்டு விட்டு விரட்டிட்டு நீங்கள் மட்டும்தான் இருப்போம், அது அல்ல அர்த்தம். அதனுடைய தாய் தகப்பன் கூட இருப்பாங்க, அப்பா அம்மாவோடு கூட இருக்கணும், அவங்கள கடைசி வரை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், ஒரு மகனுடைய பொறுப்பு. ஆனால் அவங்கள விட்டு நீங்கள் தேவ மனைவியோடு இசைந்திருக்கணுமானா நீங்கள் தனி குடும்பம். இன்றிலிருந்து நீங்கள் 2 பேரும் தனி குடும்பம். உங்கள் குடும்பத்துக்கு இயேசு தலைவர். நீங்கள் 2 பேரும் இசைந்து இருக்கணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தீர்மானம் எடுக்கணும். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க தாய் தகப்பன் இருக்கிறாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. குடும்பத்தின் ஆரம்ப காலத்தில் சில தடுமாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பெரியவங்க ஆலோசனை சொல்லுவாங்க, இப்படி நடக்கணும்டா, இப்படி இப்போ நடந்துக்கொள், அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் திருமணமான புதுசில் என்னுடைய மனைவி எங்கள் ஊர் பக்கம் 4 மாடி பக்கம் மூக்கு பேர் வாரம் ஊருக்கு போயிடுவா பெட்டி தூக்கிட்டு, அப்பா அம்மா பார்க்க போனோம் அப்படின்னு. அவங்க அப்படியே வளர்ந்த பழக்கமாக எனக்கு கோபமாக வரும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் பொறுமையாரு, கல்யாணம் ஆன ஆரம்பத்தில் ஒரு பெண்ணுக்கு அப்படி தான் இருக்கும். அவங்க குடும்பத்தோட அண்ணன் தம்பிகளோட இந்த பெரிய குடும்பத்தில் வளர்ந்தவள், அதனால் அடிக்கடி வீட்டுக்கு போகணுன்னு ஆசை இருக்கும். கொஞ்ச நாள் பாரு அவளே போக மாட்டான். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது பாருங்க, நல்ல தாயாரை கர்த்தர் எனக்கு தந்திருந்தார். வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருந்தா பெரிய பிரச்சனை இல்லை. இவளுக்கு எங்கள் அம்மா ரட்சிக்கப்படாதவங்க, இந்துவாக இருந்தவங்க, ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தான். நானும் பாருங்கள், அதனால் ஒன்றுமே சொல்லலை. 4-5 மாதம் ஆச்சு, என் மனைவி வீட்டு பக்கமே போகிறதில்லை. நான் கேட்குறேன், உங்கள் வீட்டு போகலையா? இதானே என் வீடு. கொஞ்ச நாள் அவ்வளோதான். இதைத்தான் புருஷர்கள் புரிந்து கொள்ளணும். கொஞ்ச நாள் அந்த ஆசை இருக்கும், கொஞ்ச நாள் அந்த விருப்பம் இருக்கும். ஏன்னா 20 வருஷமாக ஒரு வீட்டில் வளர்ந்தாச்சு, பழகியாச்சு, அந்த காரியம் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே பாருங்கள் சூழ்நிலை. இந்த புரிந்து கொள்ளுதல் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, விவேகத்தோட புருஷர்கள் வாழ்ந்தணும் அப்படி சொல்லிட்டு அவங்கள கனம் பண்ணணும், ஒரு மனைவிக்கு கனம் கொடுக்கணும். நீங்கள் பாருங்களேன், கணவன் மனைவி 2 பேரில் குடும்ப வாழ்க்கைக்கு யார் அதிக தியாகம் பண்ணுறான்னா மனைவி தான், புருஷர்கள் அல்ல. மனைவி தான் அதிக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வருகிறார்கள். இதுவரை 20 வருஷம் தன் தாய் தகப்பன், தன்னுடைய உறவுகள், நண்பர்கள் ஒரு ஐக்கியத்தில் வாழ்ந்துட்டு, இன்றையிலிருந்து என் கணவர் தான் எல்லாம் என்று இந்த மகள் பிரயாணப்பட்டு ஒரு புது இடத்துக்கு வரும்போது அங்கே புதிய குடும்பம், புதிய உறவுகள், புதிய சூழ்நிலை எல்லாமே புதுசாக இருக்கும். ஆனால் 20 வருஷம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை விட்டு விட்டு புதிய வாழ்க்கைக்கு வருவது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. 5 வருஷம் ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டு இன்னொரு புது வீட்டுக்கு போனால் அங்கே செட் ஆகிறதுக்கு 4-5 மாதம் ஆகும். 20 வருஷமாக ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு ஒரு பெண் ஒரு புது வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த நிலைமைக்கு வருவதற்கு, அந்த மனநிலையில் மாற்றம் வர சில மாதங்கள் ஆகும். இதை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விளங்கி கொண்டு மனைவிக்கு துணையாக இருக்கணும், கனப்படுத்த வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. அது மாத்திரம் இந்த அன்பு ஆண்டு சொல்கிறாரு, நீ உன் மனைவியை நேசிக்கணும். இந்த அன்பில் என்ன சொல்ல, அதுக்காக வெளிநாட்டில் சொல்கிற மாதிரி டெய்லி ஐ லவ் யூ சொல்லணும்னு அவசியம் இல்லை. அங்கே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஐ லவ் யூ, ஐ லவ் யூம்பாங்க. 4 மாதம் சொல்லிட்டு 5-6 மாதம் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம். இருதயத்தில் உண்மையான அன்பு. நிறைய குடும்பத்தில் பிரச்சனை தெரியுமா? நான் சில வீட்டுக்கு போயிருக்கிறேன், கணவன் மனைவி 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க. கணவர் தன்னால் முடிஞ்ச ஊழியெல்லாம் செய்வாங்க, வேலை செய்து கொண்டேன். அப்போ இவங்க ஒன்றா தான் இருப்பாங்க எல்லாம். ஆனால் சொல்லுவாங்க, என் கணவர் என்னை நேசிக்கிறதே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. நல்லா தானே வச்சுருக்காங்க சிஸ்டர், நான் கண்ணால் பார்க்குறேன், உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க, உங்களை எல்லா இடமும் கூட்டிகிட்டு போகிறாங்க, நல்லா தானே வச்சுருக்கிறாங்க. என்ன இல்லை பிரதர், இவங்களுடைய எதிர்பார்ப்பு வேறு, அன்பை வெளிப்படுத்துகிற வீரம். அந்த பிரதர் அமைதியாக இருப்பாங்க. அன்பை சிலருக்கு வெளிப்படுத்த தெரியும், சிலருக்கு வெளிப்படுத்த தெரியாது. அதனால் அவங்க நேசிக்கலைன்னு அர்த்தம் கிடையாது. டெய்லி வெளியே போயிட்டு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்தால் கணவரை மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க, இவர் ஒன்றுமே வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்ன அன்பு இல்லை, அப்படி அர்த்தம் அல்ல. ஆனால் சிலருடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கும். ஒருத்தர் சொன்னாங்க, பிரதர் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்காங்க,
என்னைக்காவது எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தாருன்னு கேளுங்க பிரதர்ன்றாங்க என்னை வச்சுக்கிட்டு. அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கள் அம்மா தான் பிரதர், அவங்க எடுத்து கொடுக்குறாங்கல்ல என்னை. நான் சொன்னேன், உங்கள் அம்மா 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை எடுத்து கொடுத்தாலும் அது அல்ல, நீங்கள் 500 ரூபாய்க்கு சாதாரண சேலை எடுத்து கொடுங்க, அதான் மனைவிக்கு சந்தோஷம். என் கணவர் கையினால் எனக்கு ஒரு பொருள் கிடைத்தது, இதைத்தான் கணவன் விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி ஜெபிக்க வந்தாங்க. திருமணமாகி சில வருஷங்கள் கடந்து விட்டார். அந்த சகோதரி சொல்கிறாங்க, அவர் அமைதியாக தான் இருந்தார். பேசும்போது சொல்கிறாங்க, பிரதர் எனக்கு ஸ்கின் அலர்ஜி. அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜினால் டாக்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட சோப்பை தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது, எல்லா கடையிலும் கிடைக்கிற சாதாரண சோப்பு, இதைத்தான் நீங்கள் பயன்படுத்தணும்னு. நான் கல்யாணம் ஆகி வந்ததில் இந்த கணவர்கிட்ட சொல்ல, இந்த சோப்பு வாங்கி கொடுங்க, இதுதான் எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளுன்னு சொன்னால், இல்லை எங்கள் வீட்டில் என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை பயன்படுத்துங்கிறாங்க. உண்மையில் அந்த சகோதரி பாவம், அவங்களுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி. அப்போ இந்த சோப்பை பயன்படுத்தினா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட கேட்குற, என்ன பிரதர் உங்கள் மனைவிக்கு ஒரு சோப்பு சாதாரண தான் கேட்குறாங்க, அவங்க வெளிநாட்டு சோப்பாக கேட்டாங்க, ஏன் அதை செய்யக்கூடாது? எங்கள் வீட்டில் எல்லாமே எங்கள் அம்மா தான் பிரதர்னார். நான் டைரெக்டாக கேட்டேன், நீங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? அப்போ அம்மா முந்தானியே பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே, எது கல்யாணம் பண்ணீங்க? ஒரு மனைவி தன்னை நம்பி வாழ வந்த ஒரு மனைவிக்கு அவங்க விரும்புகிற சோப்பு வாங்கி கொடுக்க கூட உனக்கு உரிமை இல்லை என்றால் நீ என்ன குடும்பம்? அதனால் நான் உண்மையில் அவர் பிடிச்சி திட்டேன். நான் என்ன, ஒரு சாதாரண ஒரு காரியம், மனைவியை விளங்கி கொள்ளணும், மனைவிக்கு அன்பு காட்டணும், அந்த அன்பை நான் டைம் கொடுக்கணும். இந்த ஊழியக்காரனுக்கு மனைவியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே பாஸ்டர் மாதிரிலாம் இருக்கீங்கல்ல, நானும் ஊழியக்காரன் என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். ஊழியக்காரனுக்கு மனைவியாக இருக்கிறவங்க ரொம்ப தியாகம் பண்ணுறவங்க. பரலோகத்தில் உங்களுக்கு தான் ஸ்பெஷல் கனம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். உண்மையில் ரொம்ப அது சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நான் மேரேஜ் ஆகி நாங்கள் தனியாக தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே வீடு வந்த பிறகும் நான் ஊழியம் முடிச்சுட்டு வருவேன். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் நான் என் மனைவி 2 பேர் தான். அப்போ சாப்பிட உட்காந்தோடனே அவன் சில காரியெல்லாம் பேசுவாள். நான் ஊழிய டென்ஷனில் வர ஊழியத்தில் அது இது இன்னும் அடுத்து செய்யணும், அடுத்தது இங்கே பிரசங்கம் பண்ணணும், பத்திரிக்கையில் செய்து எழுதணும், அந்த நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். சாப்பிட உட்காந்து என் மனைவி பேசினா ஒன்றும் என் காதில் ஏறவே ஏறாது, ஒன்று நான் கவனிக்கவே மாட்டேன். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அன்றைக்கி ஒன்றுமே செய்யலையா? டக்குன்னு ஊழியத்தில் இவ்வளோ இருக்குது, இந்த ஒன்றும் இல்லாத காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு டக்குன்னு கோவத்தில் பேசுகிறேன். அப்புறம் ஒன்றும் பேசுகிறதில்லை. இதே மாதிரி பல நாட்கள். ஒரு நாள் நான் ஜெபிக்க போனப்போ ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவள் யார்? உன்னுடைய மனைவி, நான் உனக்கு துணையாய் கொடுத்த மனைவி. அவள் மனசில் ஒரு காரியம் என்றால் யாருக்கிட்ட பேச முடியும்? யாருக்கிட்ட சொல்ல முடியும்? உன்கிட்ட தான் பேச முடியும். நீ பேசுகிறதுக்கு செவி கொடுக்காவிட்டால் அவளுடைய மனசில் எவ்வளோ பெரிய கஷ்டமாகிவிடும். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன, நீ அவள் சொல்லுகிறபடி செய்கிறியோ செய்யலையோ, அவள் சொல்லுவதை கவனி, அதுவே அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நான் சொல்லுகிறதை என் கணவர் கேட்கிறார் என்பதே ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த பிறகு தான் நான் கவனிக்க ஆரம்பித்தேன். சரி சொல்லு, என்ன காரியம்? சொல்லி முடித்தோடனே பாருங்கள், அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம். அதாவது மனசிலுக்குள்ள என் கணவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் அப்படி செய்யணும்னு என் மனைவி எதிர்பார்ப்பதே கிடையாது. சொல்லிவிட்டு அவ்வளோதான், இனி நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சொல்லுவதை சில புருஷன்மார், முக்கியமாக ஊழியக்காரங்க, வாய் மூடி சுமார், நான் நாளைக்கு பிரசங்கம் பண்ணணும். மனைவிமார் சொல்கிறத நம்ம செய்யணும்னு கூட அவசியம் இல்லை, கேட்கணும். நம்ம அப்படியே செய்தணும்னு எதிர்பார்ப்பு இருக்காது. நம்ம சொல்கிறத என் கணவர் கவனிக்கிறார், என்னை கனப்படுத்துகிறார், நான் சொல்கிறது கூட செவி கொடுக்கிறார். இதை கூட ஒரு புருஷன் செய்யாவிட்டால் குடும்பம் பாதிக்கப்படும். நிறைய ஊழியக்காரங்க பண்ணுற தப்பே அதுதான். மனைவி பேச ஆரம்பித்தோடனே வாய் மூடி சும்மா நான் ஜெபம் பண்ண போகிறேன் நீறது. முதல்ல 10 நிமிஷம் கேட்டுட்டு ஜெபம் பண்ண போங்க, அப்போ தான் உங்களுடைய ஊழியம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. இல்லாட்டா பாதிப்பு. ஆனால் உங்களுடைய ஜெபத்துக்கு தடை வராதபடி, அப்போ உங்களுடைய மனைவியை நீங்கள் கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். சரி சொல்லுமா, நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்பார். அது மாதிரி உங்கள் டைம் ஆண்டவர் நீங்கள் உங்கள் மனைவிக்கு கொடுக்கணும், நேரத்தை. நான் என்னுடைய மனைவியை பிரசங்கம் பண்ண சொன்னால் ஆரம்ப காலத்தில் எனக்கு தான் பெரிய பிரச்சனை. ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு உட்காந்து நான் 1 வாரம் 10 நாள் ஜெபம் பண்ணி அவ்வளோ பிரசங்கத்தை எழுதுவா, பாயிண்டெல்லாம் போட்டு எழுதிட்டு ராத்திரியில் நாங்கள் சாப்பிட்டு படுக்க போகிற நேரத்தில் சொல்ல, நான் பிரசங்கம் எழுதிட்டேன், இப்போ நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கம்பா. அப்போது இல்லை நீ இதை எழுதியிருக்கல, பாயிண்ட்ஸை பார்க்குறேன். இல்லை நான் மேடையில் பிரசங்கம் பண்ணேன், ஏதாவது தப்பாயிடக்கூடாது,
அதனால் எல்லாம் நான் வாசிக்கிறேன், நீ கேளுங்க. அது 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, மேடையில் 1 மணி நேரம் பேசினா 1 மணி நேரம் பிரசங்க நான் கேட்கணும். நான் அவ்வளோத்தையும் சொல்லி ஒன்றொன்னா வாசித்து உதாரணத்தெல்லாம் வாசித்து எல்லாம் ஓகேயா, நான் ஓகே சொன்ன பிறகு தான் அவளுக்கு திருப்தி. சரி, இதை போய் நான் பிரசங்கம் பண்ணிடுறேன். ஆரம்ப காலத்தில் பல வருஷமாக, இப்போ அப்படி இல்லை, பிரச்சனை இல்லை. நான் சொல்லுவேன், பாயிண்ட் சொல்கிறேன், நீ டெவலப் பண்ணிக்க. இல்லை எனக்கு முழுசாக வேணும். அப்போ என் நேரத்தை நான் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம். அதனால் உங்களுடைய நேரத்தை நீங்கள் 2 பேரும் எப்படி ஆண்டவருக்கு நேரம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி 2 பேரும் உட்கார்ந்து தனியாக தேவ சமூகத்தில் பேசி ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்.